34 ஏக்கங்கள் வரல, எத்தனை ஏக்கங்கள் வருங்க வருங்க. எதனால வர்றாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எதற்காண்டி இங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு? போராட்டம். என்ன போராட்டம் இன்னைக்கு? என்ன போராட்டம்? எதற்காண்டி? சீமான் எதற்காண்டி எதிர்க்கிறீங்க? சீமான் தெரியாத பணம் எதுவும் தாரேன்னு சொன்னாங்களா? வீட்டுக்கு போனாதான் தெரியும். கொடி வச்சிருக்கீங்களா? எதற்காண்டி வந்து இங்க வந்திருக்கீங்க? கொடியெல்லாம் வச்சிருக்கீங்க, எதற்காண்டி வந்து நீங்க வந்திருக்கீங்க? கூட்டத்தில் எந்த கட்சியோட கொடி? எவ்வளோ சொல்லிட்டு போங்க தோல. ஏதோ சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் பெரியாரை வர வைக்கணுன்றாங்களா போக வைக்கணும்னு சொல்கிறாங்களா தெரியல. அது யாருன்னு தெரியாது, இதுதான் தெரியும். இவர் யாரு? சீமானு. சீமான் பாருங்க. எதற்காண்டி இங்க வந்து வந்திருக்கீங்க? நான் சொல்லுங்க, எதற்காண்டி வந்திருக்கீங்க? என்ன கட்சி அது? எந்த அமைப்பு? நீங்க எந்த அமைப்புனா? ஆதி தமிழர் பேரவை. அதிகமான நம்ம பேசக்கூடாது. ஆக்கியெல்லாம் பேசுவாங்க, யார்கிட்ட குரூப் கேட்டாலும் பேசுவாங்க. நாங்கள் பேசுவோம். அவர் வந்தா மட்டும்தான் பேசுவோம். அவர் ஆணை எடுங்க, அவர் கைவிரல் செய்யுங்கன்னா தான் செய்வோம். அதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடாது. பெரியாரோட எழுத்துக்களை வந்து ஒரு சூழலுக்கும் ஒரு வார்த்தைகள் வெளிப்படுங்க. அந்த வார்த்தைகளை புடிச்சுக்கிட்டு இந்த விளையாட்டெல்லாம் நாங்கள் விளையாடுறதில்ல. தலைவர்களுடைய கருத்துக்கள் அரசியல் நாட்டோடமையாக்கினா பொதுமக்களுக்கு பயன். வீரமணி மட்டும் பணம் சம்பாதிச்சிருக்காரு, அதை வச்சு வீரமணி பணம் சம்பாதிச்சாங்கிறது குற்றச்சாட்டு. தந்தை பெரியார் திராவிட கழக தோழர்களோ உடனே கைதாக வேண்டும். தமிழ் புலிகள் தோழர்கள் கைதாக வேண்டுகிறோம். இப்ப பொதுச் செயலாளர் சொல்லிட்டாருப்பா, தமிழ் புலிகள் கட்சி பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு, வந்துருங்க வாங்க. தலைவர் சொல்லிட்டாரு, நானும் உங்க கட்சி தான் வாங்க. ஒரு வார்த்தை தான் மிஸ் ஆகுது, வாங்க வாங்க வாங்க. விடுதலை தமிழ் புலி வாங்க. அப்ப நாட்டுடைமை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆதாரம் கேட்கலாமே. ஆதி தமிழர் பேரவை. என்னுடைய பெயர் கோவை ரவிக்குமார், பேரவையினுடைய பொதுச் செயலாளர். இன்று சென்னையில் அவருடைய வீடு முற்றுகை போராட்டம் நடைபெற இருக்கிறது. மொத்தம் எத்தனை அமைப்பு வந்திருக்கு? கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான ராமகிருஷ்ணன் தலைமையில் நடக்கிறது. A few minutes later. நான் தான் அறிவிச்சேன். இதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே? என்னடா சொல்ற? கு ராமகிருஷ்ணன், தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். சீமான் வந்து இப்போ பெரியார் வந்து இழிவு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நீங்கள் அவர் முற்றுகையிட திறந்துருக்கீங்க. இதே மாதிரி எதிர்காலத்தில் திராவிடர் கழகத்தையோ இல்லை விடுதலை திட்டத்திலேயே போய் முற்றுகையிடுற வாய்ப்புகள் இருக்கு. பெரியாருடைய நூல்களை நாட்டுடைய வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பெரியாருடைய நூல்கள் வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட வேண்டும் என்பது எல்லாருடைய கருத்து. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெரியாருடைய கருத்துக்கள் நாட்டுடைமை ஆக்க வேண்டும் என்று சொல்லுவது என்பது இன்றைக்கு வரைக்கும் திராவிடர் கழகத்திலே அத்தனை நூல்களும் இருக்கிறது. அனைவரும் சென்று படிக்கலாம். திராவிடர் கழகத்து மேலே வந்து குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருந்தீங்க. வீரமணி அவர்கள் வந்து பெரியாருடைய நூல்களை வச்சு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி, ஆனால் அதற்கான போராட்டங்கள் எதுவுமே முன்னெடுக்காம இருக்கீங்க. இல்லை அந்த இது போன்ற அது கடந்த காலத்தில் அது செய்யுங்க. ஆதி தமிழர் பேரவை எந்த இடத்துலையும் மதிப்புக்குரிய ஆசிரியர் வீரமணி அவர்களை எந்த குற்றச்சாட்டும் சொல்லவில்லை. அது சொல்லி அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக கூட இருக்கலாம். அது சம்பந்தமாக ஆதி தமிழர் பேரவை அது போன்ற செய்தியை எங்கேயும் அது சொல்லவில்லை. பெரியார் வேலையே இல்லாமல் பொம்பளைங்க எல்லாம் கர்ப்பப்பையை வெட்டி எறிஞ்சிருக்கலாம் சொல்லலை. ஏன் கர்ப்பப்பையை வெட்டி எறியணும்? பிள்ளைங்களை பெற்றுட்டு அதுக்கு ஆயா வேலை பார்த்துட்டு அதுங்களை வளர்த்துட்டு தன்னுடைய சுயத்தை இழந்து மக்கள் இருக்கிறாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஞானசேகரன் வீட்டை போய் முற்றுகையிடல, என்னுடைய வீட்டை வந்து இவங்க முற்றுகையிட வரேன்னா இது என் மீது உள்ள வன்மம் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லி சொல்றாங்க. இது பதில் என்ன சொல்றீங்க? ஞானசேகரன் வீட்டை முற்றுகையிட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவனை கைது பண்ணியாச்சு. 34 ஏக்கங்கள் வரல, எத்தனை ஏக்கங்கள் வருங்க. வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன? எதனால வர்றாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எந்த பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனைன்னு பார்க்கணும். நீங்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை பத்தி உங்களோட கேள்வி என்ன? நடவடிக்கை எடுக்கணுங்க. பெரியாரை அடையாளமா காட்டுற திமுக மௌனமா இருக்கிறது அது பின்னடைவை தான் ஏற்படுத்தும். அவருடைய பேச்சு வந்து சட்ட ஒழுங்கு வந்து சீரழிக்குன்னு சொல்றீங்க. ஆனா இந்த ரோட்ல வந்து இவ்வளவு பேர் கூடியிருக்கீங்க, இது சட்ட ஒழுங்கு சீரழிவு? சட்ட ஒழுங்கு சீரழிவுனா என்னன்னு உங்களுக்கு ஒரு இதை சொல்லுங்களேன். நீங்க சட்ட ஒழுங்கு சீரழியுதுன்னா ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணுவது, ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவது. இங்க கொண்டு வந்து நிப்பாட்டினது யாருங்க? நேற்று அவருடைய ஆதரவாளர்கள் வந்து பத்திரிகை சந்திச்சிருந்தாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி இவங்க வந்து ஒரு ஆதாரத்தை வந்து தயார் பண்றாங்க. இவர்களால தான் வந்து நீலாங்கரை பகுதியில் வந்து நாளைக்கு வந்து சட்ட ஒழுங்கு சீரழிவு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அவர்களுடைய ஆதரவாளர். இப்போ நீங்க ஒரு தமிழ் நியூஸ் சேனல் இருக்குல்ல, அதை போய் பாருங்க. கையில தடியை வச்சுக்கிட்டு வாருங்கள் பார்ப்போம், மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டு நாங்கள் ரெடியாக பண்றோம்.
இல்லை அதுதான் இங்கே 2000 பேர் இருக்கும். சட்டம் ஒழுங்கை கெடுக்கணும்னு நினைச்சாலோ ஜனநாயகத்துக்கு விரோதமா நடக்கணும்னு நினைச்சாலோ இதை தாண்டி போறது எவ்வளவு நேரம் ஆயிரும்? நீங்க மேலும் மேலும் வந்து அவரை சீண்ட அவர் மேலும் பெரியாரை பத்தி நோண்டுவேன்னு சொல்றாரு. நோண்டுன்னு சொல்ல, ஏன்னா நேற்று 2 வீலர்ல போற ஒரு பாப்பா கேண்டிடேட்டை நிப்பாட்டிட்டு எங்க பெரியாரை எதிர்த்து நீ வந்து ஓட்டு கேட்பியான்னு கேட்குறாங்க. இதுதான் தமிழ்நாடு. அவங்க வந்து ஒரு திமுக கட்சியில பொறுப்பு எதுலயாவும் இருக்கட்டும் கேட்கணும்ல. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. ஆண்தோழர்கள் பின்னாடி போங்க, தயவு ஆண்தோழர் பின்னாடி போங்க. தலைவர்கள் முன்னணிக்கு வர மாதிரி கேட்டுக்கொள்கின்றேன். தோழர்கள் எல்லாம் பின்னாடி போங்க, எல்லாம் பின்னாடி போங்க. ஆண்தோழர்கள் பின்னாடி போங்க, தோழர்கள் எல்லாம் பின்னாடி போங்க, எல்லாம் பின்னாடி போங்க. ஆண்தோழர்கள் பின்னாடி போங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஆண்தோழர்கள் தயவு செஞ்சு பின்னாடி போங்க. தோழர்களே, அரசாங்க முதல்ல அணியப்படுத்துங்க எல்லாத்தையும். சீமான் அச்சப்பட்டு வீட்டிலிருந்து வெளியில் வரவில்லை. சீமான் அச்சப்பட்டுங்க, சரிங்களா? சரிங்களா? ஆமா, மண்டிப்பட்டு உருவங்க அவன்ட்ட. அதனால நம்ம போராட்டம் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் இங்கே ஆவடியிலேருந்து வந்திருக்கேன். ஈழ சம்பந்தமாக முன்னெடுத்துட்டு போனதே வந்து இங்கே வந்து திராவிட இயக்கங்கள் தான். இப்போ யார் எடுத்துட்டு போறா? இப்பவும் திராவிட இயக்கங்கள் தான் எடுத்துட்டு போகுது. ரெண்டுக்கும் எத்தனை என்ன எல்லா காலகட்டத்துக்கும் திராவிட இயக்கம் ஈழ சார்ந்து பயணிச்சது வந்து தீவிரம் தான். சரிங்களா? அது நிறைய விஷயம் இருக்கு, வேணாம். உள்ள என்ன நிறைய இருக்குது. நான் எதுக்காண்டி வரல? என்னடா வெக்கமா? இல்ல அரெஸ்ட் பண்ண போறாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஏதாவது அரெஸ்ட் பண்ண போறாங்க. என்னடி சொல்ற? ஆமா. வாங்க. எதற்காண்டி வந்திருக்கீங்க? எடுத்தேம்பாரு ஓட்டம், அப்படி ஒரு ஓட்டம். சொல்லுங்க தம்பி, எதற்காண்டி வந்திருக்கீங்க? கொடி வச்சிருக்கீங்களா? எதற்காண்டி வந்து இங்க வந்திருக்கீங்க? எதற்காண்டி வந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க? சும்மா கூட்டத்தில் எந்த கட்சியோட கொடி? தோழர் சொல்லிட்டு போங்க தோழர். வாங்க தோழர். பெரியாரை இழிவா பேசுறதுனால சீமாவை அரெஸ்ட் பண்ணணும்ன்றதுனால வந்து என்ன அவர் என்ன பேசினாரு தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து பெரியாரை வந்து இந்த பொம்பளை விஷயத்துல தப்பா பேசுறாரு. ஆபாசமாக பெரியார் வந்து பொம்பளைங்களுக்காக தான் பாடுபட்டவர். அதெல்லாம் எதுவும் சொன்னது இல்லை அவரு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ வந்து அவர் சொன்னாரு, பெண்களே குழந்தை பெற்றுக் கொள்ளாதீர்கள், கருத்தடைய கருப்பையை நீக்கி விடுங்கள்லாம் பேச ஆரம்பிச்சார். என்னங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். தந்தை பெரியார் திராவிட கழகம் எதற்காண்டி எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க வந்து கடலூர் மாவட்டம் பழவட்டி வட்டம். நாங்க அங்க இருந்து வந்திருக்கோம். எதற்காண்டி வந்திருக்கீங்க? வந்து சீமான் வந்து பெரியார தப்பா பேசி கொண்டிருக்காரு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தாக வந்துருக்காங்க. என்ன பேசினார் பெரியார் குறித்து? பேசினாரு, அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் அவராக பேசப்பட்ட வார்த்தை இதெல்லாம். என்ன பேசணும்ன்று சரியா தெரியல. தனிப்பட்ட முறையில் அவர் பேசினாதான் அந்த போராட்டம் ஈடுபடுறாங்க. அதனால தான் நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் வந்து இங்கே வந்து ஈடுபட்டு எங்க உள்ள வெளில போயிருக்காரு. எந்த கட்சியா இருந்தா நாங்கள் அவர் வந்து கட்சியில் இருந்த அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் ஒன்றுமே செய்யலை. எதிர்த்து போராடுற தண்ணி பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. பெரியாரை பத்தி அவர் இழிவா பேசிட்டாரு. ஆமா, பெரியாரை பத்தி எல்லாம் பண்றாரு. தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன பெரியார் வந்து கட்சியில இருந்து எதுவுமே பண்ணல, செய்யல. அவர் வந்து மக்களுக்காக இது பண்ணல, கொள்ளல. அவர் வந்து நம்ம விற்கிறதுக்கெல்லாம் அவரெல்லாம் தூக்கி போட்டாரு, எரிச்சாரு, கொண்டாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவர் செஞ்சாரு. ஆனா வந்து நாட்டுக்காகவும் நல்லா இது பண்ணாரு. எதற்காண்டி இங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு? போராட்டம். என்ன போராட்டம் இன்னைக்கு? என்ன போராட்டம்? எதற்காண்டி? சீமான் எதற்காண்டி எதிர்க்கிறீங்க? சீமான் தெரியாத. What? Bro, what are you talking about, man? தெரியாம தான் வந்தீங்களா? யார் கூப்பிட்டு வந்தாங்க? கூப்பிட்டு எங்க வீட்டாண்ட இருக்கிற ஒரு தலைவின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. பணம் எதுவும் தரேன்னு சொன்னாங்களா? தெரியல, வீட்டுக்கு போனாதான் தெரியும். வீட்டுக்கு போனாதான் தருவாங்க. நீங்க எதற்காண்டி வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? நாங்களா ஏதோ சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் பெரியாரை வர வைக்கணுன்றாங்களா, போக வைக்கணும்னு சொல்கிறாங்களா தெரியல. இன்னும் தெரியாரு அவர் வந்து கைது செய்யுன்றாங்க.
அதான் எங்களுக்கு தெரியும். சீமானை எதிர்ப்பதற்காண்டி இந்த கூட்டத்தை கூட்டிருக்கோம்னு சொல்றாங்க. எதற்காண்டி இவங்க கூட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆமா, சொல்லனா சொல்லியிருந்தா பரவாயில்ல. உங்களை இப்ப அரெஸ்ட் பண்ண போறாங்களே. எங்களையா? என்ன பண்ணலாம்? ஆமா, வீட்டில் பாடுபட முடியல. ஒரு தாத்தாகிறாரு, அவர் லொல்லாகிறாரு. எங்கன்னா போய் நிம்மதியாக உக்காந்துக்கிறேன் கும்பலா. கிடையாதுன்னு சொல்றாங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ கடைக்கு ஏதாவது ஜாமான் வாங்கன்னு சொல்லிட்டு போங்க. கைதாகி என்ன செய்ய போறீங்க? வீட்டுக்கு போனா வந்து வேலை இருக்குங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். அது யாருன்னு தெரியாது, இதுதான் தெரியும். இவர் யாரு? சீமானு. ஓட்டு போட்டிருக்கீங்களா? ஓட்டு போட்டிருக்கீங்களா? நான் போட்டுன்னு வரேன் அப்பப்போ 5 வருஷத்துக்கு வராது. நான் போட்டுன்னு வரேன் அப்பப்போ 5 வருஷத்துக்கு வராது. ஒரு திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து ஒரு கருத்தியல்ல ஒரு தவறாக ஒன்று எடுத்து வைக்கிறாரு. அதை நீங்க கருத்தியலா சந்திக்காம இது போல முற்றுகை ஒரு ஆபாசமான படத்தை பரப்புறது, இது எந்த மாதிரியான அரசு? இது பொதுமக்களா தொண்டர்களா அடிப்படை தொண்டர்களா இருக்கவங்களுக்கு வேக உணர்ச்சி. சீமான் அவர்களுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றீங்க தோழர். ஆனா அவர் என்ன சொல்றாரு? விடுதலை கழகம் வந்து பெரியாருடைய சொற்களையோ அவருடைய எழுத்துக்களையோ வந்து நாட்டுடைமையாக்காம வீரமணி அவர்கள் மட்டும்தான் பணம் சம்பாதிச்சிருக்கான்னு சொல்லி குளத்தூர்மணி அவர்கள் வந்து கடந்த காலம் குற்றச்சாட்டாரு. அதே தான் சீமானு சொல்றாரு. அதை முன்னெடுத்து நீங்க எந்த போராட்டமே நடத்தல. பெரியாரிய உணவாளர்கள் வந்து பெரியாருடைய எழுத்துக்களை வந்து நாட்டுடைமையாக்க என்ன போராட்டம் முன்னெடுத்தீங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. யார் கேட்கறது? சீமான் கேட்கிறாரு. சீமான் கேட்டிருக்காரு கடந்த காலம். குளத்தூர்மணி குழந்தை காலம் எங்க தலைவராக இருந்து கேட்டாரு. எது கேட்டாரு? மக்களுடைய தேவைக்கு அது பயன்படணும்னு கேட்டாரு. இப்போ நீங்க அந்த கருத்தை உடன்படுறீங்களா இல்லையா? எல்லாருமே உடன்படுறாங்க. நாட்டுடைமை ஒரு தலைவருடைய கருத்துக்கள் அரசியலில் நாட்டுடைமையாக்கினா பொதுமக்களுக்கு பயன். வீரமணி மட்டும் பணம் சம்பாதிச்சிருக்காரு. அதை வச்சு வீரமணி பணம் சம்பாதிச்சாங்கிறது குற்றச்சாட்டு. அது அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டோம். குற்றச்சாட்டு அதான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்க. இன்னைக்கு பல மாற்றங்கள் உருவாகிக்குது. இன்னைக்கு திராவிட இயக்கத்தை அழிக்கணும்னு சீமான் வந்து பிஜேபியின் குரலாக கைத்தடியாக இங்க வராரு. தமிழ் புலிகள் தோழர்கள் கைதாக வேண்டுகிறோம். பொதுச் செயலாளர் சொல்லிட்டாருப்பா. தமிழ் புலிகள் கட்சி பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. வந்துருங்க வாங்க. தலைவர் சொல்லிட்டாரு. நானும் உங்க கட்சியா வாங்க. ஒரு வார்த்தை தான் மிஸ் ஆகுது. வாங்க வாங்க வாங்க. விடுதலை தமிழ் புலி வாங்க. ஜோக் இல்ல இல்லையா? வாங்க வாங்க. பெருந்திரளாக இருக்கக்கூடிய தமிழ் புலிகளே வாங்க. கைதாவுங்க சொல்றீங்க. காலைல இருந்து பிறகு 2 பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு. வீட்டுக்குள்ள தானே? இல்ல வெளியே வீட்டுக்கு வெளியே வந்து சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. நாட்டுடைமையாக்க நான் ஆதாரத்தை பதிகிறேன்னு சொல்றாரு. நீங்க வந்து விடுதலை கழகத்தோட வீரமணி அவர்களுக்கு ஏதாவது பெரியாருடைய எழுத்துக்களை வந்து நாட்டுடைமை ஆக்கணும் அப்படிங்கிறது திராவிடர் விடுதலை கழகம் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் வரும். அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் அந்த சீமான் எந்த இடத்துல சொல்கிறாருன்னு ஒன்று இருக்குது. இங்கே சமூகத்தில் ஒரு ஆளை தொட்டால் எப்படி பரபரப்பு உருவாகும் அப்படின்னு தெரிஞ்சு பெரியாரை தொட்டு இங்கே பரபரப்பை ஏற்படுத்திட்டாரு. தமிழ் காட்டு மிராண்டி மொழி. அவரே தமிழை எந்த இடத்துல காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு ஒன்று இருக்குது. அவர் எதுக்காக சொல்கிறாருன்னா, எல்லா ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வந்து நிறைய சயின்டிஃபிக்கான விஷயங்கள் வந்து அறிவுபூர்வமான விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இல்ல பெரியார் மீது வந்து இவங்க வந்து ஒட்டுமொத்த கிரெடிட்ஸுமே பெரியார் தான் கொடுக்குறாங்க. அதற்கு முன்னாடி போராடின தலைவர்களுக்கு யாருக்குமே கொடுக்கலங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. எல்லா தலைவர்களுக்கும் எல்லாரும் எல்லா நிகழ்வுகளையும் முன்னெடுக்கிறாங்க. குளத்தூர்மணி அவர்கள் வந்து வீரமணி அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? பெரியாருடைய எழுத்துக்களை வச்சு அவர் மட்டும்தான் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி உங்களுடைய இதழ்கள்ல கடந்த காலம் வந்து எழுதிருக்கீங்க. இருங்க முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி சீமான் அவர்கள் வந்து சொன்ன இடம் வந்து வேறன்னு சொல்றீங்க. சீமான் அவர்கள் ஆதாரம் வந்து ஏன்ட்ட இல்ல அவங்கள்ட்ட இருக்கிற காமின்னு சொல்றது வந்து அவரை டிஃபன் பண்றதுக்காண்டி சொல்றாரு. ஆனா குளத்தூர்மணி அவர்கள் வந்து வீரமணி வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, பெரியாருடைய வைத்து இவங்க காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பணத்தை வச்சு அவங்க மேல ஒரு அலிகேஷன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவர் வந்து பணத்தை வச்சு அலிகேஷன் வைக்கல. பெரியாரோட எழுத்துக்களை வந்து நாட்டுடைமை பெரியாரோட எழுத்துக்களை வந்து ஒரு சூழலுக்கும் ஒரு வார்த்தைகள் வெளிப்படுங்க. அந்த வார்த்தைகளை புடிச்சுக்கிட்டு இந்த விளையாட்டெல்லாம் நாங்க விளையாடுறது இல்ல. எங்களுடைய நோக்கம் அதுதான் சொல்றேன். எங்களுடைய நோக்கம் பெரியாருடைய எழுத்துக்கள் நாட்டுடைமையாக்கப்படணுங்கிறதா இப்பயும் அதுதான் வழிமொழிகிறோம். அது சீமான் சொல்றாருன்றதுக்காகலாம் கிடையாது. நாங்க அதை தொடர்ந்து அதுதான் வழிமொழிச்சிட்டு இருக்கோம். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அதுதான் வந்து வாய்ப்பு இருக்கு. இந்த போராட்டத்தை முன்னெடுத்து எழுத்து உரிமையை ஏங்க அவங்க வந்து எங்களோட தோழமை இயக்கம். நம்ம தோழமை இயக்கங்கள்கிட்ட உட்காந்து பேசி முரண்களை வந்து சரி பண்ணிக்க முடியும். ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு.